மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல மார்க்கெட்ல நடந்த சில சம்பவங்களை பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கோல்டு $4058 பெர் அவுன்ஸ் இருக்கு, இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. சில்வர் $58, சரிங்களா, $58. இன்னைக்கு இந்தியன் ருப்பியோட வேல்யூ 95.83 குறைஞ்சிருக்கு இந்தியன் யூஎஸ் டாலரோட கம்பேர் பண்ணும்போது. சென்னையில் ஆன்லைன் ப்ரைஸ்னு பார்த்தா 13,200, அதாவது நேற்று 13,300 இருந்தது கோல்டு 22 கேரட், இன்னைக்கு 13,200 ஆயிருக்கு. நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கும்பொழுது 13,100 அந்த ரேஞ்சுக்கே உங்களுக்கு இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 22 கேரட் சொல்கிறேன் நான். சில்வர் அதே மாதிரி $145 140 குறைஞ்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ். இதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சில சம்பவங்கள். அதோட கூட உங்களுக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு கவனிச்சோம். நேற்றுக்கு 240 பாயிண்ட்டுக்கு மேலே க்ரோ ஆன அதே நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆகும்பொழுது கிட்டத்தட்ட மைனஸில் தான் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட -180 அந்த ரேஞ்சில் இருந்து பாட்டம் டச் பண்ணிட்டு அகெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி இப்போது 24,150 அந்த ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. போன ஒரு வாரமாக நிஃப்டி கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிற ஸ்டேஜ், அதாவது உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் போட்ட ஒரு பேஷண்ட் எப்படி ரெக்கவர் ஆகி ஓரளவு தடுமாறி வரலான்னு நினைக்கிற சூழ்நிலையில் திரும்பவும் யூஎஸ் ஈரான் பிரச்சனை தொடர்ந்ததுனால ஒரு பெரிய ஸ்லெட்ஜ். அகெயின் மார்க்கெட் அதுக்காகலாம் நிற்கிறதுக்கு தயாராக இல்லை. இது மேலே ஏறுது. இது மேலே ஏறதுக்கு முக்கியமான காரணம் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு சில செக்டார் தவிர மற்ற செக்டார்லாம் கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கீழே போகிற செக்டார் வந்து இந்த ஆட்டோமொபைல்ஸ், க்ரூட் ஆயில் சம்பந்தமான மேனுஃபேக்சரிங், ஸ்டீல்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாம் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களே தவிர நீங்கள் இந்த பக்கம் வாங்கலாம். ஃபார்மா பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. சாஃப்ட்வேர் பக்கமும் ஒரு அப் ட்ரெண்ட் தெரியுது. அதோட கூட இந்த ஏஐ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் டேட்டா சென்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் என்ன தான் அடக்கி வைக்கணும்னு நினச்சாலும் அது அடங்க மாட்டேங்குது. அது மேல் நோக்கி நகருது. அதோட கூட லாஸ்ட் வீடியோவில் பேசும்பொழுது இந்த கன்சியூமர் டியூரபிள் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டிவி, ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களும் அப் ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா திருவிழா வரப்போகுது, பண்டிகை காலங்கள் வரப்போகுது. அப்புறம் இந்த ஜுவல்ஸ் சம்மந்தமே இல்லாமல் இந்த ஜுவல்லரி சம்மந்தமான பிஸ்னஸுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ரேட்டிங்கும் வந்திருக்கு. இதெல்லாம் தான் காரணம் மார்க்கெட்டை பிடிச்சி நிறுத்த முடியாததுக்கு. மற்றபடி நீங்கள் நல்லா உள்ளே போய் பாருங்கள், இன்னுமா அந்த ஆட்டோமொபைல் செக்டர்லாம் வீக்காக தான் இருக்குது, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வீக்காக தான் இருக்குது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வீக்காக தான் இருக்குது. இதை டிபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எந்த ப்ரொப்போசிஷன் அதிகமாக இருக்குதுங்கிறத பொறுத்து மார்க்கெட்டே கீழே போனாலும் கூட உங்கள் போர்ட்ஃபோலியோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு கம்யூனிட்டியில் இருக்க பாதி பேர் இல்லை, முக்கால்வாசி பேரோட போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவாக தான் நோக்கி நகர்ந்திருக்கும். ஈவன் இன்னைக்கு கூட நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. இன்னைக்கு மார்க்கெட்டில் ஏற்கனவே சொன்னோம் Q1, அதாவது டிசிஎஸ் முதல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக Q1 ரிசல்ட்டை பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்து பெரிய கம்பெனிங்கிற வகையில் சொல்கிறேன். இதில் ஒரு ப்ளஸ் மக்களுக்கு என்னென்னா, ஓகே இது வந்து ரொம்ப மோசமாக போகும்னு நினச்சோம், பரவாயில்ல. சேல்ஸில் 13% காட்டிட்டாங்க, ப்ராஃபிட் தான் 4.6, பட் சேல்ஸில் 13% இன்க்ரீஸ் இருக்குது இயர் ஆன் இயர் குவார்ட்டரில் பார்க்கும்போது அப்படின்ற அந்த ஒரு ப்ளஸ். மோரோவர் இதை விட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனி HCL டெக்னாலஜி. அதுவும் இன்னைக்கு ஐடி கிட்டத்தட்ட இன்ஃபோசிஸு, டிசிஎஸ், HCL இந்த மாதிரியான பிராண்ட் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் நோட்டை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இப்போ நெகட்டிவாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டீல் கம்பெனி, ஜிந்தால் ஸ்டீலு, டாடா ஸ்டீலு, அப்புறம் சூப்பர் மார்க்கெட் எஃப்எம்சிஜி பிராண்டு, வருண் பேவரேஜஸ், இதெல்லாம் உங்களுக்கு ப்ரெஷரில் இருக்குது. மோரோவர் முத்தூட் ஃபைனான்ஸும் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இட் வில் டேக் டைம். ஏன்னா இப்போ தான் அந்த இடத்துல நம்ம சின்ன சேஞ்சஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த சேஞ்சஸ் முடிஞ்சதுன்னா நிச்சயமாக இவங்களுமே மேலே வந்துடும். லோதா டெவலப்பர் சொல்லவே தேவையில்லை. ஏற்கனவே வந்து அவர் 52 வீக் ஹையை டச் பண்ணி தான் இப்போ அவங்க வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு இந்த மார்க்கெட். இப்போ நம்ம நான் லாஸ்ட்டாக பேசின இன்னொரு வீடியோவில் என்ன பேசியிருந்தோம்னா தங்கமயில் அண்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ். தங்கமயில் PE 60 வரைக்குமே போயிடுச்சு. ஸோ 60 போனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க மக்கள்னா, இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு பிராண்டான கல்யாண தேர்வு செய்கிறாங்க. கல்யாணம் இன்னைக்கு 39 to 40 தான் PE இருக்குது. இல்லை லாஸ்ட் 2 days முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 36க்கு கீழே தான் இருந்தது. இப்போ 39 வந்துருச்சு. ஓகேங்களா? இத்தனைக்கும் 30% அப்பு. போன வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு ஸ்டாக் இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸோட PE 36க்கு கீழே இருந்தது. அப்போ உடனே என்ன பண்ணாங்கன்னா வேகமாக மக்கள், ஓகே நம்ம ஏன் வந்து தங்கமயிலில் மட்டும் போடணும், கல்யாணம் தான் வேல்யூஷனில் பெட்டராக இருக்கே, நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு சில HNI ட்ரேடர்ஸ் வந்து அந்த பக்கம் உள்ளே வராங்க. ஸோ கல்யாணோடைய PE இன்னைக்கு 39 ஆயிடுச்சு. மார்க்கெட்டில் அது 518 ரூபாய் கிட்ட இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கும் கூட கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்டத்தட்ட 10% போன வெள்ளிக்கிழமை கவனிச்சிங்கன்னா ஒரு 8, 7.5, 7 அந்த மாதிரி போச்சு. அதுக்கு முந்தின நாள் 18 போச்சு. அதுக்கு முந்தின நாள் அகெயின் 6, 7 அந்த மாதிரி போச்சு. இப்போ அகெயின் 10% இன்னைக்கு ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். HDFC என்னென்னமோ பண்ணுறோம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக, அதை பட்டி டிங்கரிங் பார்த்து அதை எப்படியாவது உட்கார வைக்கலான்னு. எனிவே அது ஓரளவுக்கு மக்கள் நம்புகிறாங்க. பல நம்பிக்கைக்குரிய ஒரு நிறுவனம் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கேட்பார் இல்லாமல் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால மீண்டும் மக்களுக்கு இது மேலே ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 836 ரூபாய் வரைக்கும் போச்சு. போனது தான் தாமதம்னு சொல்லிட்டு பாதி பேர் ஷேரை
விற்க ஆரம்பிச்சுட்டானுங்க. எனிவே இதெல்லாம் நடக்கிறது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நடந்துட்டு இருக்குங்கிறத பார்த்துப்போம். தங்கமயில் தொடர்ந்து உங்களுக்கு 5லேருந்து 6% குறைஞ்சிருக்கு. ஏன்னா அது ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்குங்கிறதுனாலவும், ப்ளஸ் அதில் பிஇ வந்து 60க்கு மேலே இருக்குதுங்கிறதும் நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா. தங்கம் ஒரு வகையில் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸிட் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னமும் வெளிநாட்டு மக்கள் எக்ஸிட் கொடுத்துட்டு அதை வந்து ஈக்விட்டியில் மாற்றி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன் ஈக்விட்டியில் மாற்றுறாங்க? ஆஸ் வி டிஸ்கஸ்ட், ஏஐ மற்றும் செமிகண்டக்டர் மாதிரியான பிஸ்னஸை பெரிய அளவில் இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறப்ப இந்த என்ட்ரி ஸ்டேஜ்லேயே நம்ம என்ட்ரு ஆகலைன்னா லேட் என்ட்ரியில் போய் வேஸ்ட்டு, பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால பல பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பேரல் கிட்டத்தட்ட $79 $80 கிட்ட தொட்டுருச்சு. ஓகேங்களா, இப்போ பேசிட்டு இருக்க நேரத்தில் $80 தொட்டுருச்சு. கிட்டத்தட்ட 70க்கு கீழே போக வேண்டியது இன்னைக்கு 80 தொடுறதுங்கிறது ஒரு ஆபத்தான விஷயம். இதனால பாதிக்கப்படக்கூடிய செக்டார் எதெல்லாம் பார்த்தோம்னா ஆட்டோமொபைல், ஸ்டீல் காம்போனன்ட்டு, இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் யூனிட்டு, பெரிய பெரிய பவர் செக்டார்ஸ், இவங்கெல்லாம் நிச்சயமாக பாதிக்கப்படுவாங்க. அது நம்ம பவர் செக்டார்னு சொல்கிறது வந்து பவர் மேனுஃபேக்சரிங் யூனிட் பழைய வச்சுருக்காங்க, பழைய மாடல் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது பெரிய ஒரு த்ரெட்டாக இருக்கும். அந்த அயன் ஓர், மைனிங், மெட்டல்ஸ், இவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் த்ரெட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த பெட்ரோலோட விலை ஏறினதுனால பாகிஸ்தானில் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், காய்கறி விலைலாம் வந்து விண்ணை தாண்டி ரேட் ஏறி இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள் நிச்சயமாக இதை தாங்க முடியாமல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரெயின், பஸ், இந்த பொது போக்குவரத்து எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் டிக்கெட்டோட ப்ரைஸை ஏற்ற வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. எனிவே அது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான், அது தடுக்கவும் முடியாது. காய்கறி விலை தான் ஏறிச்சுன்னு பார்த்தா இப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்சஸும் அதிகமாகிடுச்சுன்னு அந்த நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பு போயிட்டு இருக்கு. இப்போ நிப்பான் பெயிண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்சோல் நோபல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை அக்வயர் பண்ண போகிறதா ஆஃபர் கொடுத்துருக்காங்க, இன்னும் முடியல. ஸோ இந்த புதுசாக அக்வயர் பண்ண போகிற அந்த நிறுவனம் ஒரு டாய்ஷி கம்பெனி. இந்த கம்பெனி ஒருவேளை நிப்பான் அக்வயர் பண்ணுறாங்கிற பட்சத்தில் இந்த மார்க்கெட் ஷேர் அப்படின்னு சொல்கிறதே சேல்ஸில் அது இன்னும் நிப்பானுக்கு அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். டிசிஎஸோட கம்பேரிட்டிவ்லி நான் என்ன சொல்லிட்டேன், டிசிஎஸ் முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தடுத்த காலங்களில் நாங்கள் இன்னும் பெட்டராக வருவோம் அப்படின்னும், அடுத்தது மேன் பவரில் எங்களுக்கு மார்ஜின் கிடைச்சதை விட, மேன் பவர் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணதை விட எங்களுக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பத்துக்காக நாங்கள் ரெவென்யூ வந்துட்டோம், அதோட மார்ஜின் எங்களுக்கு அதிகம், கோயிங் ஃபார்வர்டு இதை நாங்கள் வந்து பெட்டராக கொண்டு போவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது ₹12 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வச்சிருக்கவங்க அத்தனை பேருக்கும் ₹12 டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. என்டிபிசி கிட்டத்தட்ட 20,000 கோடி, அதாவது என்னென்னா சத்தீஸ்கரில் அவங்க ஏற்கனவே ஒரு பிளான்ட் வச்சுருக்காங்க, அதாவது லாரா மின் உற்பத்தி நிலையம் அப்படின்ட்டு, அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அந்த எக்ஸ்பேன்ஷன் மூலமாக என்ன நடக்க சான்ஸ் இருக்குன்னா இன்னும் பெரிய அளவில் மேனுஃபேக்சரிங் ஆகி, ஏன்னா இப்போ புதுசாக ஒன்றும் போடலை, ஜஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் தான் போகிறாங்க. சீக்கிரமே அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் கான்செப்ட்ஸ்லாம் முடிஞ்சு உடனேவே இது ப்ரொடக்ஷனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனிவே நமக்கு வந்து கரண்ட் எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு தெரியும். அதானி எனர்ஜி, எஸ், இந்த அதானி எனர்ஜியில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா அகெயின் இவங்களுமே தன்னுடைய கேபெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதனால இப்போ அதோடைய ஷேர்ஸ், அதாவது என்டிபிசி மற்றும் இந்த அதானி மாதிரியான ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டர் வே எடுத்து போகிறது நம்மளால பார்க்க முடியுது. போன 6 மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட அதானி எனர்ஜி 80% கிட்ட உங்களுக்கு ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இல்லை. ஏற்கனவே இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நடுவில் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆகி அதன் மூலமாக இன்னும் நல்ல, அதாவது அவங்களுக்கு நமக்குமான ட்ரேடுக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பென்சஸை குறைப்போன்னு ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் நடந்ததை நம்ம பேசியிருக்கோம். இப்போ அகெயின் கனடா மற்றும் இந்தியாவுக்கு நடுவில் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் திரும்பவும் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அதனால $50 பில்லியன் வரைக்கும் 2030க்குள்ள ஒரு பெரிய அளவுக்கான டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே ஏற்றுமதி இறக்குமதிகளை வந்து ரிஃபைன் பண்ணி அந்த எக்ஸ்பென்சஸை அகெயின் இங்கேயுமே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ப்ராடக்ட் எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னு. ஒரு வகையில் இந்தியன் ருப்பியோட வேல்யூவை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சில முயற்சிகளில் இதுவும் ஒன்றா நம்ம பார்க்கலாம். எஸ், இப்போ நிறைய நிறுவனங்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா Q1 ரிசல்ட் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம், டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம், இதெல்லாம் தாண்டி இந்த ஷேர் எல்லாம் வந்து ₹5000 மேலே இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் இன்னமும் நம்ம 5000க்கு மேலே வச்சிருக்கணுமா, அது ரீட்டைல் செக்மெண்ட்ல ட்ரேட் ஆகிறதுக்கு ரீட்டைலர்ஸ் பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு வராங்க. ப்ராபபிளி நிறைய கம்பெனிங்க என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா 5000க்கு மேலே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி ₹1000 கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. ப்ராபபிளி இந்த வருஷம் உங்களுக்கு Q1 ரிசல்ட்டோட கூட ஸ்பிளிட்டும் சேர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்பிளிட்னால உங்களுக்கு பெனிஃபிட் ஒன்றும் இல்லை, ஆனால் ட்ரேட் வால்யூம் அதிகமாக பண்ணுறதுக்கு ரீட்டைலர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டாக போய் சார், ஏன்னா நிறைய பேர் அதை பார்த்து பயப்படுறாங்கிறதுனால சொல்ல வரேன். அடுத்தது எஸ், மிகப்பெரிய ஐபிஓ எதில், நாஸ்டாக்ல. இந்த எஸ்கே ஹைனிக் அப்படிங்கிற செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதாவது சவுத் கொரியாவில் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இது நாஸ்டாக்ல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது உலகத்திலேயே லிஸ்டான பெரிய பெரிய நிறுவனங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பெரிய ஐபிஓன்னு சொல்லக்கூடிய இடத்துல 2வது இடத்துல வருது. இதுக்கு முதல்ல ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குது, 2வது இடத்துல இந்த கம்பெனி தான் இருக்குது. எஸ், இன்னைக்கு இது மேலே மிக முக்கியமான நம்பிக்கையாக மக்கள் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா 7 மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருந்தது. ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனது மட்டும் இல்லாமல் லிஸ்டான அன்னைக்கே
லிஸ்ட் ஆன அன்றைக்கே கிட்டத்தட்ட 12% மேலே லிஸ்ட் ஆச்சு. ஸோ மக்களுக்கு வந்து இப்போ இந்த செமிகண்டக்டர், ஏஐ, டேட்டா சென்டருடைய நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் அடக்கிலாம் வைக்க முடியாது. போர் நடந்துட்டு போகுது, இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறத நம்ம சரியான இடத்துல பண்ணிடணுங்கிற கான்ஷியஸோட மக்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் மார்க்கெட் பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா. எனிவே கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணி, கம்யூனிட்டியில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அந்த சேஞ்சஸ் எல்லாம் நான் ஒரு வீடியோவில் பண்ணி போடுறேன். ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா ஒரு ஸ்டாக்கு, அது ஓவர் ப்ரைஸாக லோவர் ப்ரைஸாங்கிறது எல்லாமே டெக்னிக்கலாக அல்காரிதம் யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம அதில் என்கேர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கம்யூனிட்டியோட பேஜ் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதனால் இது வரைக்கும் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 மெம்பர் கிராஸ் ஆகிற பட்சத்தில் இந்த கம்யூனிட்டியோட ஃபீஸ் வந்து 5,999 6,999 மாறப்போகுதுன்னு சொன்னேன். இப்போ கிட்டத்தட்ட 980 பீப்புள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஒரு 20 பேர் தான் பெண்டிங் இருக்குது. இந்த 20 முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே அதை என்ன பண்ணோம், ப்ரைஸை சேஞ்ச் பண்ணிவிடும். நாங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. எனிவே ஜாயின் பண்ணதும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த போர்ட்டல் பற்றின டெமோ வீடியோ நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு 2 நாளில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு மொத்தமாக என்னென்ன சேஞ்சஸ்லாம் போர்ட்டலில் வந்திருக்குன்னு கம்யூனிட்டி பீப்புளுடைய அனௌன்ஸ்மெண்ட் பேஜில் போய் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக அப்டேட்டடாக இருக்கும். ஓகே, நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதோட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.